கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாக பரலோகத்தை சுதந்தரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமது ஆண்டவராகிய கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தரத்தில் எப்படி மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக உடனிருந்து வழிநடத்தினாரோ, அப்படியே இன்றைக்கு நம்மோடும் கூட பரிசுத்த ஆவியானவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்மில் அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, சோதனை, போராட்டம், வேதனை என்று கலங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வசனத்தின் மீது ஆழமான ஒரு விசுவாசம் இல்லாதது தான். கடந்த நாட்களிலே ஹட்சன் டெய்லரின் வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சீனா தேசத்திலே ஷாங்காய் என்கிற துறைமுகத்திலே போய் அவர் சேர்ந்த பொழுது அங்கே அவரை வரவேற்க யாரும் இல்லை. அங்கே அவருக்கு அறிமுகமானவர்களும் எவரும் இல்லை. இவரிடத்தில் இருந்த கொஞ்ச பணமும் தீர்ந்து போனது. சாப்பிடுவதற்கு வழியில்லை, பசி, பட்டினி. மிகுந்த வேதனையோடு சோர்ந்து போய் ஒரு பாலத்தின் அருகே அமர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தாராம். பாருங்கள், அவர் வசனத்தை கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தபடியினால் அந்த வழியே வந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவரை சந்தித்து அவரை தன்னோடு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பராமரித்து அவருடைய ஊழியத்திற்கு மிகவும் உதவியாயிருந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன, கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கையிலே தடைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள் வரும்பொழுது தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிப்பதே வழி திறக்கும். ஆனால் நம்மில் அநேகர் அழுகிறோம், புலம்புகிறோம், அங்கலாய்க்கிறோம், சோர்ந்து போகிறோம். வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் முரட்டாட்டமான வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை தருகிறார். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அங்கே கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வழிகளில் எத்தனையோ தடைகள். அந்த தடைகளையெல்லாம் கடந்து வருகிறார்கள். அவர்கள் பலத்தினால் கடக்கவில்லை, அவர்களுடைய பராக்கிரமத்தினாலும் கடக்கவில்லை. ஒருவேளை தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், அந்த ஞானத்தினால் அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். இப்பொழுது கூட இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் தடை, ஏதாகிலும் அடைக்கப்பட்ட நிலை காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் உடனே சோர்ந்து போகக்கூடாது, அழுது புலங்கு போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. நான் கடந்து வந்த பாதைகளையும் பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகளையும் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்தார்கள், உபவாசத்தோடு அமர்ந்திருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசும் பொழுது அந்த தடைகள் மாறினது, வியாதிகள் மாறினது, பலவீனங்கள் மாறினது, அவர்களுக்கு வேண்டிய அனுகூலமான வாசல் திறந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் உள்ள விசுவாசிகள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதோ, அல்லது ஒரு வாரம் 7 நாள் 8 நாள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதோ இல்லை. அதுதான் அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை வருது, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, உங்கள் கணவர் மனம் திரும்பலை, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? அல்லது தேவ சமூகத்தில் மாதத்திற்கு ஒரு 3 நாள் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் தடைகளை நீக்கி முன்னேறி கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். இங்கே பாருங்கள், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. அது அடைக்கப்பட்டிருந்த பொழுது தேவனுடைய வார்த்தை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை தர முடியும். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை தர முடியும்.
தேவனுடைய வார்த்தை தான் ஒரு வாசலை திறக்க முடியும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பது தானே நல்லது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்களை தேடி ஓடுறாங்க, ஜெப கூட்டங்களை தேடி ஓடுறாங்க. தவறில்லை, சபைக்கு செல்லுவது தவறில்லை, தனிப்பட்ட ஊழியர்கள் நடத்துகிற ஜெப கூட்டங்களுக்கு செல்லுவது தவறில்லை. ஆனால் அதையே நம்பிக்கொண்டிருப்பது தவறு. நல்லா கவனிக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஐக்கியத்துக்கு போகிறது நல்லது. ஆனால் அது மட்டுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறேன், பிரபலமான ஊழியர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு கூட்டமாக ஈ காக்கா மாதிரி போய் மொய்க்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கா? இல்லை. நிறைய பேர் காணிக்கைகளை கொடுக்குறாங்க, காணிக்கைகளை கொடுத்த ஆசீர்வாதம் வராது. தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும், அனுகூலமான வாசல் திறக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரேன். இதோ உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தர் அருளுகிற நன்மை அமீன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும், அவர்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அவர்களை கரம் பிடித்து நீதியின் பாதையில் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.